ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான சுவையான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு கட்டை விரல் சைஸ் இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான். அதே மாதிரி கொத்தமல்லி, புதினா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சுவை அதிகமாக கிடைக்கும். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் அதிகமாக போடும்போது டேஸ்ட் நல்லா கிடைக்கும். ஸோ 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கணும். சிம்லேயே வச்சு வதக்குனிங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழி, நான் 1 கிலோ அளவில் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை சும்மா ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆவிலே அது வேகும்போது ரொம்ப நல்ல தக்காளிலாம் தோல் சுருண்டு வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சோண்டு கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கறியோட மசாலா சேர்ந்து வர அளவுக்கு நம்ம அப்படியே பெரட்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நல்லா பெரட்டி விட்டுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் மூடிட்டு நான் ஒரு 3 விசில் விடுறேன். ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் ஒரு 10 நிமிஷம். ஸோ 3 விசில் விடுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனா நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப அருமையான சுவையில் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.